ஹலோ மைடியர் மக்களே, எல்லாருக்கும் ஒரு பெரிய 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 வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்னன்னா, தளபதி விஜய் அவர்களை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ தளபதி விஜய் அவர்கள் ரீசெண்டாக வந்துட்டு அரசியலுக்கு வந்ததுக்கப்புறமா பெருசாக ப்ரெஸ் எல்லாம் மீட் பண்ணி எந்த ஒரு இன்டர்வியூஸுமே வந்து கொடுக்கலையே அப்படின்றது ஒரு பெரிய டாக்காக வந்து போயிட்டு இருந்தது. ஏன் அவர் கொடுக்கல அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு ஒரு டைம் ஒரு சைடு வந்து பேசிக்கிருந்தாங்க. அவர் கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு பேசிக்கிருந்தாங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம விஜய் அவர்கள் NTTV அந்த ஒரு இதுக்கு வந்துட்டு ஒரு இன்டர்வியூ ஒன்று வந்து கொடுத்துருக்காரு. அது இப்போ பயங்கரமாக டாக்காக வந்துட்டு போயிட்டுருக்கு, பயங்கர ட்ரெண்டிங்காக கூட போயிட்டுருக்கு. அந்த டீம்லேருந்து எடுத்த ஃபோட்டோஸ்லாம் செம வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதில் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதில் விஜய் அவர்கள் பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். இவர் வந்துட்டு கோவிட் டைமில் இருந்தே இந்த ஒரு விஷயத்தெல்லாம் பிளான் பண்ணியிருந்திருக்காரு. அரசியலோட நம்மளோட மூவ்லாம் எப்படி இருக்கணும், அரசியலுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு பிளான் பண்ணியிருந்திருக்காரு இந்த கோவிட்டோட ஃப்ரீ டைமில் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் பேசுகிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் இதுக்கப்புறமா டெஃபினட்டாக அரசியல்லாம் ட்ராவல் பண்ண போகிறாரு அப்படின்றது கிளியராக இருக்கார். அவர் இதில் எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லை அவர் பேசும்போது. இதில் வந்துட்டு கரெக்டாக என்னென்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்க மாதிரி தான் வந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க டீம் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கரூர் சம்பவம் அவரை வந்துட்டு ரொம்பவுமே வந்துட்டு ஒரு மாதிரி பாதிச்சிருக்கு. அதனால் அவருமே வந்துட்டு இப்போ நிறையா பேர் வந்துட்டு நிறைய இடத்துல டக்குன்னு மீட்டிங் போட்டுலாம் பேசுகிறாங்க. அந்த மாதிரி நான் போய் வந்துட்டு உடனே ஒரு விஷயம் வந்து பண்ண முடியலை, ஏன்னா அது என்னுடைய பப்ளிசிட்டியாக கூட வந்துருக்கலாம். நான் போனேன் அப்படின்னா அந்த இடத்துல நிறையா இதாகிடுது. அதனால் வந்துட்டு இதெல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணி தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காரு. டெஃபினட்டாக ஒரு சூப்பரான இதாக தான் வந்து இருக்குது. ஏன் அப்படின்னா இவ்வளோ பெரிய ஒரு சினிமாவை விட்டுட்டு தொடர்ந்து மக்களுக்காக ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு வரதே ஒரு முடிவு எடுக்கிறதே ஒரு பயங்கரமான விஷயம். அதை கரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது அதை விட பெரிய விஷயமா வந்துட்டு இருக்கும். டெஃபினட்டாக இந்த வருஷம் ஒரு பயங்கரமான இயராக இருக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி நினைக்கிறீங்க வீடியோ கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் உடனே பார்க்க தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடைய நோட்டிஃபிகேஷனாக வரும். டாட்டா பை பாய்.